திருச்சூர் கேரளாவின் கலாச்சார தலைநகரம் என்றும் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவிற்காகவும் புகழ்பெற்ற இந்த நகரம் தென்னிந்தியாவின் சிறந்த சுற்றுலாத்தலங்கள் ஒன்றாகவும் இருக்குங்க. இந்த திருச்சூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலா இருக்கேன். திருச்சூர் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து 68 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் கோயம்புத்தூர்லேருந்து 116 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. திருச்சூரில் அவசியம் பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் வடக்குநாதர் கோவில். கேரள மாநிலம் திருச்சூர்ல அமைஞ்சிருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடக்குநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா பரசுராமரால நிறுவப்பட்ட 108 சிவன் கோவில்ல முதன்மையானதா கருதப்படுது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த தலம் தென்னிந்திய கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. சிவபெருமான் சங்கு சக்கரத்தோட ஆதிசங்கரர், ராமன் என முக்கிய சன்னதிகள் கொண்ட இந்த ஆலயம் திருச்சூர் பூரம் நடைபெற முக்கியமான கோவிலாகவும் இருக்கு. இந்த கோவிலானது கேரளாவின் பாரம்பரிய கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையால தேசிய நினைவு சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. தம்புரான் அரண்மனை இது கேரளாவில் திருச்சூர்ல இருக்கிற 1795 கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கொச்சி அரச மாளிகைங்க. இது கேரள மற்றும் டச்சு கட்டிடக்கலை பாணியில தடித்த செங்கல் சுவர்கள் மற்றும் சரிவான கூரைகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. தற்போது ஒரு தொல்லியல் அருங்காட்சியகமாகவும் செயல்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்கல சிலைகள், நாணயங்கள் மற்றும் அரச குடும்பத்தின் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் விதமா பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கொச்சி அரச குடும்பத்தின் நாணயங்கள், வெண்கல பொருட்கள், ஓலைச்சுவடிகள் மற்றும் மெகாலித் எச்சங்கள் இங்க இருக்கு. தென்னிந்தியாவின் முதன்முறையாக ஹெரிட்டேஜ் கார்டன் மற்றும் பாரம்பரிய மூலிகை தோட்டமும் இங்க அமைக்கப்பட்டிருக்குங்க. மேகதீரம் பீச் இது பாத்தீங்கன்னா திருச்சூர்ல தளி குளத்தில் உள்ள ஒரு கடற்கரைங்க. இது அரபிக்கடலின் கரையோரத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒவ்வொரு பருவ காலத்திலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்குங்க. ஏன்னா அந்த அளவு ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க இந்த பீச். இந்த பீச் பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டுல கேரள சுற்றுலாத்துறையால சிறந்த கடற்கரை சுற்றுலா தலமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடற்கரைக்கு பக்கத்திலேயே அனைத்து வசதிகளுடன் கூடிய குழந்தைகள் பூங்கா ஒன்றும் அமைச்சிருக்காங்க. மேலும் இங்க கடல் உயிரின காட்சியகம், நன்கு பராமரிக்கப்படும் பூங்கா, நடைபாதைகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றதாக இருக்குங்க. ஆலச்சல் நீர்வீழ்ச்சி இது பாத்தீங்கன்னா திருச்சூர்ல அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிற பிரபலமான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. இங்க பசுமையான காடுகள் மற்றும் பாறைகள் மீது பாயும் மென்மையான நீர் ஓட்டத்திற்கு பெயர் பெற்ற ஃபால்ஸுங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு மிகவும் ரம்மியமான சூழலை கொண்டிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல எப்பயுமே வருவாங்க. திருச்சூர் உயிரியல் பூங்கா மற்றும் அருங்காட்சியகம் இது திருச்சூர் நகரின் மைய பகுதியில 13 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பழமையான பூங்காவா அமைஞ்சிருக்குங்க. இது 1885 நிறுவப்பட்டது. இங்கு பல்வேறு வகையான விலங்குகள், ஊர்வன பறவைகள் மற்றும் பாம்புகள் போன்றவை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா புலிகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், கரடிகள், மான்கள், நீர் நாய்கள் மற்றும் பல வகையான குரங்குகள் கூட இருக்குங்க. மேலும் இங்க ஒரு குழந்தைகள் பூங்கா கூட செயல்படுது. மேலும் இங்க இருக்கிற அருங்காட்சியகத்துல இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம், கலை அருங்காட்சியகம் மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலைப்பொருட்கள் கூட இங்க வச்சிருக்காங்க. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற வைணவ தலங்க இது. இங்க குருவாலும் வாயுவினாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை வடிவிலான விஷ்ணு மூலவராக காட்சி தராரு. மேலும் இந்த கோவிலோட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள விக்கிரகம் துவாரகையில கிருஷ்ணரால வழிபடப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. கோவிலானது திருச்சூர்ல இருந்து 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. சாவக்காடு பீச் இது குருவாயூர் கோவில்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிரபலமான கடற்கரைங்க. இது அலிமுகம் எனப்படும் நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு பெயர் பெற்றதுங்க. மேலும் இந்த பீச் பாத்தீங்கன்னா அரபிக்கடல் கரையோரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான மற்றும் அமைதியான பீச்சாவும் இருக்கு. வாலானி டேம் இது திருச்சூர்ல வடக்கஞ்சேரிக்கு அருகில் உள்ள வாலாக்கோட்டில் வாலானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு முக்கியமான நீர்ப்பாசன டேமுங்க. இது 1950 கட்டப்பட்ட ஒரு களிமண் டேமாவும் இருக்கு. இது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் அந்த பகுதியில இருக்கிற தண்ணி விவசாயத்துக்கு ஆதாரமாகவும் இருக்குங்க. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் கேரளாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிங்க. இது சாலக்குடி ஆற்றின் குறுக்கே பசுமையான காடுகளுக்கு நடுவே திருச்சூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு.
இந்த நீர்வீழ்ச்சியோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடர்ந்த காடுகளுக்கு நடுவே பாறைகளிலிருந்து ஆறு பறித்து கொட்டுற காட்சி பார்க்கிறதுக்கு அவ்வளவு ரம்மியமா சூப்பரா இருக்கும். மேலும் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வால்பாறையில இருந்து போறதுக்கு தனியா ஒரு ரூட் கூட இருக்குங்க. அந்த ரோட்ல போறது ஒரு த்ரில் அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லைங்க, பாகுபலி உள்ளிட்ட நிறைய பிரபலமான படங்களோட சினிமா படக்காட்சிகள், பாடல் காட்சிகள் கூட இந்த அருவியில எடுத்திருக்காங்க. மலக்கப்பரா இது திருச்சூர் மாவட்டத்துல தமிழக எல்லையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தேயிலை தோட்டம் மற்றும் மலைவாழிடங்க. இது அடர்ந்த காடுகள் மற்றும் சோலையார் டேமுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூழலியல் சுற்றுலா தலமாகவும் இருக்கு. இந்த இடத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் சோலையார் டேம் போன்றவைதாங்க இதோட முக்கிய காட்சிகள். இங்க இருக்கிற இயற்கை காட்சி வானதூதரின் பாறை அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு எப்படி போகணும்னா, அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து சோலையார் காடுகள் வழியா போற ரூட்ல தாங்க இந்த இடம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மற்றும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.